எதை எடுத்தாலும் குத்தி காட்டுகிறார்கள், எதை எடுத்தாலும் சாபம் எடுக்கிறார்கள். சிலருடைய நாவு சாபம் விடுவதிலே அவர்களுடைய வார்த்தை வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. சாபம் விடுவது எவ்வளவு பாவம் என்பதை அவர்கள் மறந்திருக்கிறார்கள். சகோதரிகளே, ஓர் உண்மையான ஈமான் உள்ளவன் அதிகம் சபிப்பவனாக இருக்கக்கூடாது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு தாலாவுடைய சாபம் உனக்கு ஏற்படட்டும் என்றோ, அல்லாஹு தாலாவின் கோபம் ஏற்படட்டும் என்றோ, நரகம் கிடைக்கட்டும் என்றோ நீங்கள் உங்களுக்கிடையில் சாபமிட்டுக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஃமின் குத்தி பேசுபவனோ, சாபமிடுவனோ, கெட்ட செயல்கள் செய்பவனோ, கெட்ட வார்த்தைகள் பேசுபவனோ இருக்கக்கூடாது என்ற கருத்தையும் சொன்னார்கள். சகோதரர்களே, அதனால் நாம் அதிகமான சாபங்கள் உலகத்திலே செய்யக்கூடாது. பிறருக்கு நாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவிதான் அவர்களுக்கு நலவாக அவர்களுடைய பேசிக் கொள்வது, மனதை புண்படுத்தாமல் இருப்பது. அவர்கள் எவ்வாறுதான் எங்களோடு நடந்து கொண்டாலும் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை நாம் காட்ட வேண்டும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள், அவர்களுக்கு எத்தனை தொந்தரவுகள் கொடுத்தும் கூட அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்றால் நாம் எவ்வாறு பொறுமையாக உலகத்திலே வாழ வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். சகோதரர்களே, அவர்கள் எதையும் செய்யட்டும், அவர்கள் எப்படியும் இருக்கட்டும், நாம் பொறுமையாக அதை சாதிப்போமையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வரக்கூடிய அனைத்து முசீபத்துகளையும் நீக்குவார். அதனால் நாம் சாபம் செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமான பேர்கள் சிறிய சிறிய விடயங்களுக்காக சாபம் செய்கின்றோம். அவர் உருப்பட மாட்டார், இவர் உருப்பட மாட்டார் என்றெல்லாம் சொல்கிறோம். இவைகளை நாம் தவிர்த்து உலகத்திலே வாழ வேண்டும். சகோதரிகளே, இதை தவிர்த்து நாம் வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் பரக்கத்துகளை வைத்திருக்கிறார். எனவே நம்ம வாழ்க்கை குறுகிய காலம், இந்த வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வை சந்திப்போமே ஆனால் அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறார்.